பழைய காலத்தில் முனிவர் மிருகண்டு அவருடைய மனைவி மருத்வதி இருவரும் சிவபக்தியில் முழுகி வாழ்ந்தார்கள். அவர்களுடைய வாழ்க்கை அமைதியாக இருந்தது. ஆனால் ஒரே ஒரு குறை. சந்ததி இல்லை. பல ஆண்டுகள் தவம். உணவில்லை, உறக்கமில்லை. ஒரே ஒரு ஜபம். ஓம் நமசிவாய. எங்களுக்கு ஒரு பிள்ளை வேண்டும். அவன் உன் பக்தனாக இருக்க வேண்டும். அந்த கடும் தவத்தின் பலனாக சிவபெருமான் அவர்களுக்கு முன் தோன்றினார். சிவன் சொன்னார், மிருகண்டா, உனக்கு 2 வழிகள் இருக்கின்றன. ஒன்று நீண்ட ஆயுள், ஆனால் ஞானமில்லாத மகன். இன்னொன்று குறுகிய ஆயுள், ஆனால் சிவபக்தியில் உயர்ந்த மகன். மிருகண்டு சற்றும் யோசிக்கவில்லை. எனக்கு ஞானமும் பக்தியும் நிறைந்த மகனே வேண்டும். அவன் ஆயுள் எவ்வளவு இருந்தாலும் பரவாயில்லை. சிவன் சிரித்தார். அப்படியானால் அந்த மகன் 16 வயது வரை மட்டும் பூமியில் இருப்பான். அந்த தருணமே மார்கண்டேயன் பிறந்தான். மார்கண்டேயன் சாதாரண குழந்தை இல்லை. விளையாட்டு இல்லை. வீண் பேச்சு இல்லை. அவனுடைய உலகம் சிவன். குழந்தை வயதிலேயே ஓம் நமசிவாய, சிவ சிவ. அவன் வளர வளர அவன் முகத்தில் ஒரு அமைதி, ஒரு தெய்வீக பிரகாசம். ஆனால் ஒரு விஷயம் மட்டும். அவனுடைய 16வது வயது நெருங்கிக் கொண்டிருந்தது. ஒரு நாள் மார்கண்டேயன் தன் தந்தையை அழுது கொண்டிருப்பதை பார்த்தான். அப்பா, ஏன் அழுறீங்க? மிருகண்டு உடைந்தார். மகனே, நீ 16 வயது வரை மட்டுமே வாழ்வாய். அந்த வார்த்தைகள். மார்கண்டேயன் சிரித்தான். அப்பா, எனக்கு பயமே இல்லை. என் உயிர் சிவனுடையது. 16 வயது. அந்த நாள் வந்தது. மார்கண்டேயன் சிவலிங்கத்தை இறுக அணைத்தான். ஓம் நமசிவாய. என் உயிர் உன்னுடையது சிவனே. அதே நேரம் பாதாள உலகில் யமன், கருப்பு எருமை, பாசக்கயிறு, கட்டளை 1. மார்கண்டேயனின் உயிரை எடுத்து வா. யமன் பூமிக்கு வந்தான். மகனே, உன் காலம் முடிந்தது. மார்கண்டேயன் ஒன்றும் சொல்லவில்லை. அவன் சிவலிங்கத்தை இன்னும் இறுக அணைத்தான். யமன் கோபத்தில் பாசக்கயிறை வீசினான். ஆனால் அந்தக் கயிறு மார்கண்டேயனை மட்டுமல்ல, சிவலிங்கத்தையும் சுற்றியது. அந்த நிமிடம் சிவலிங்கத்திலிருந்து சுடுகாட்டுத் தீ போல ஒரு ஒளி வெடித்தது. அந்த ஒளியிலிருந்து காலாந்தகமூர்த்தி சிவன் பயங்கர ரூபத்தில் தோன்றினார். யமா, என் பக்தனைத் தொட உனக்கு அனுமதி கொடுத்தது யார்? ஒரே அடியில் சிவன் தன் திரிசூலத்தை வீசி யமனை தரையில் வீழ்த்தினார். யமன் மயங்கினான். மரணமே நின்றது. யமன் மயங்கியவுடன் யாரும் இறக்கவில்லை. முதியவர்கள் உயிர் விடவில்லை. உலக சமநிலை குலைந்தது. தேவர்கள் பதறினார்கள். பகவானே, யமனில்லையெனில் உலக சுழற்சி நிற்கும். அந்த நேரம் மார்கண்டேயன் முழங்காலில் விழுந்தான். சிவனே, என் உயிர் உனக்காக. ஆனால் உலகம் பாதிக்கப்பட வேண்டாம். சிவன் சிரித்தார். யமனை உயிர்ப்பித்தார். ஆனால் சொன்னார், இனி மார்கண்டேயன் மரணத்திற்கு அப்பாற்பட்டவன். மார்கண்டேயன் சிரஞ்சீவியானார். இந்த கதை சொல்வது ஒன்றுதான். சிவபக்திக்கு முன் மரணமே தோற்கும். பக்தனின் உயிர் கடவுளின் கையில். ஓம் நமசிவாய.